வணக்கம் நேயர்களே, நம்ம இந்த ஒரே வீடியோக்குள்ள புதிய வாக்காளர் அடையாள அட்டை எப்படி பெறுவது, கரெக்ஷன் மற்றும் நேம் சேஞ்ச் எப்படி பண்றது, நம்மளுடைய போலிங் ஸ்டேஷன் எங்க, இது எல்லாத்தையும் இந்த ஒரே வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அதுக்கு முதல்ல உங்ககிட்ட இருக்கிற ப்ரௌசரை, சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே ஓப்பன் ஆகக்கூடிய உங்கள் கூகுள் பேஜில் elections.tn.gov.in அப்படின்னு அடிங்க. அடித்து என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளுடைய சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் தமிழ்நாடு எலெக்ஷன் வெப்பேஜ்க்குள்ளே நீங்கள் உள்ளே நுழைஞ்சிருங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா TN 100% இருக்கும். நீங்கள் அதை படித்து பார்த்துங்க. உள்ளே ஹோம், கான்டாக்ட், அவர் சர்வீஸு, RTN நிறையா இருக்குது. இதில் ஹோம் பேஜில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அவங்களுடைய சர்வீசஸ், என்னென்ன சர்வீஸ் அவங்க நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். இந்த சர்வீஸ்க்குள்ளே போனால் தான் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் தான் நம்ம போயிட்டு புதிய வாக்காளர்களை எப்படி நம்ம சேர்க்கறது, கரெக்ஷன் பண்ணுறது, இது எல்லாத்தையும் இந்த ஏரியாவில் இருக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம நான் ஏற்கனவே ஆல்ரெடி இருக்கிறதுனால நம்ம எந்த ஓட்டு போடுற பூத்தில் வரோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக, போலிங் ஸ்டேஷன் தெரிஞ்சுக்காக இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் அதில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி நீங்கள் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எந்த போலிங் ஸ்டேஷனில் பூத்தில் நீங்கள் ஓட்டு போடணும் அதனுடைய அட்ரஸோடு உங்களுக்கு அது வந்துடும். இப்போ நீங்கள் புதுசு, இப்போ தான் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னா நாம் எப்படி சார், நாங்கள் எப்படி வாங்குறது ஓட்டர் ஐடி கார்டை? இதுக்கு எங்கேயும் போயிட்டு நீங்கள் காசு செலவு பண்ணி அலைய தேவையில்ல. நீங்கள் ஜஸ்ட் அவர் சர்வீஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் சர்வீஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டி அப்படின்றத ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் மேலே ரீப்ளேஸ்மெண்ட்டு, நம்ம ஓட்டர் ஐடி வந்து பழசாயிடுச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணுறது, ஆஃப்லைனில் ஃபார்ம் கொடுக்குறது எல்லாமே இருக்குது. இப்போ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை கிளிக் பண்ணி நான் உள்ளே போகிறேன். போன உடனே உங்கள் நேம் எலக்டோரல் ரோலில் அந்த எலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நியூ யூசர், புதுசாக அப்ளை பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல் ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அசம்பிளி கான்ஸ்டியூஷன், ஒரு அசம்பிளிலேருந்து இன்னொரு அசம்பிளிக்கு மாறுறவங்களும் அதில் டைப் பண்ணிக்கலாம். அப்புறம் கடல் தாண்டி வரவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏதாவது டெலீட் பண்ணுறோம் நம்மளது இல்லை அப்படின்னா அதில் போய் டெலீட் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போ ஏற்கனவே ஓட்டர் ஐடி கார்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் பண்ணோம், தவறாக இருக்கிறத மாற்றணும், நேம் சேஞ்ச், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும்னா இதில் போயிட்டு பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்தாண்ட பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பிஷன் வித்தின் அசம்பிளிக்குள்ளே வேறு எங்கன்னா ஒரு இடத்துக்கு அட்ரஸ் சேஞ்ச் போகணும் அப்படின்னாலும் அதை மாற்றிக்கலாம். அப்ளிகேஷனை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னன்றது அங்கே பார்த்துக்கலாம். இப்போ நம்ம புதுசாக ஒருத்தர் வந்து ஓட்டர் ஐடி கார்டு நம்மளுக்கு தேவை அப்படின்னா இதை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் மேலே லாங்குவேஜ் செட்டிங்ஸில் போயிட்டு இங்கிலீஷ்ன்றதை கொடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஃபார்ம் ஃபுல்லாக இங்கிலீஷுக்கு மாறிடும். இந்த ஃபார்ம் வந்து 6 உங்களுக்கு. இப்போ இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஏன்னா இதில் ஏதாவது தவறான விஷயங்களை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அது உடனே உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு அது வந்து மாற வாய்ப்பு உண்டு. அதனால் அதை ஜஸ்ட் நல்லா கேர்ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் டைப் பண்ணணும். இந்த ஒரு ஃபார்ம் தான் ரெண்டுத்துக்குமே கொடுத்துருக்குறாங்க. புதிய வாக்காளர்களுக்கும் ஒரு அசம்பிளிலேருந்து இன்னொரு அசம்பிளி மாறத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதில் நீங்கள் ஐக்கான் மூலமாக நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல ஸ்டேட், என்ன ஸ்டேட்னு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாமே அதில் சூஸ் ஆப்ஷன் தான் இருக்குது. அடுத்து எந்த அசம்பிளி கான்ஸ்டியூஷன், இல்லை பார்லிமெண்ட்டில் எந்த பார்லிமெண்ட்டில் வரீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் புதிய ஓட்டராக இருந்தால் அந்த புதிய ஓட்டர் அப்படின்றதுல அந்த புள்ளியை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த அசம்பிளிலேருந்து இந்த அசம்பிளிக்கு மாற போகிறேன் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ புதுசாக இருந்தால் ஆஸ் ஏ ஃபஸ்ட் டைம் ஓட்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர்ஸ் எல்லாமே நீங்கள் யாருக்குரிய பார்த்தீங்கன்னா உங்கள் 10th மார்க் லிஸ்ட் இல்லை 12th மார்க் லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி அல்லது ஏதாவது ஒரு ப்ரூஃபில் இருக்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கணும். நேம் கேட்குறாங்க, பட்டப்பேர் ஏதாவது இருக்கா, சர்நேம் என்ன இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அப்புறம் உங்களுக்கு ரிலேட்டிவ் அப்ளிகண்ட் ஏதாவது ஏற்கனவே ஓட்டு போடுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வெரிஃபை பண்ணி சீக்கிரமாக வேலையாகும். அடுத்து உங்களுடைய ஏஜ், ஜனவரி அப்போ உங்களுடைய ஏஜ் என்ன இந்த காலண்டர் இயர் படி அப்படின்னு கேட்குறேன். அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் ஜெண்டர் மேலா ஃபீமேலா இதை கொடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ், கரண்ட் அட்ரஸ், இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த அட்ரஸை கரெக்டாக கொடுங்க.
ஒன்றில் ரொம்ப சிம்பிளாக போஸ்ட் கோடு பின்கோடு எந்த ஸ்டேட் அதான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பர்மனண்ட் அட்ரஸ் எதுன்னு கேட்குறாங்க. இப்போ வெளியே வேலை செய்கிறவங்களா இருந்தால் அவங்களுக்கு மாறும் இல்லையா, அதனால் சேம் அட்ரஸாக இருந்தால் மேலே கீழே நீங்கள் சேம் ஆஸ் அபவ் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா மாறி இருந்துச்சுன்னா அதை இண்டிவிஜுவலாக ஒன்றையும் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ரிலேட்டிவ் எபிக் நம்பர், அதாவது ஓட்டர் ஐடி நம்பர் இருந்துச்சுன்னா அதில் போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது உடல்நலம் பாதிக்கப்பட்டவரா, உடல்நலம் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் கண் பார்வை குறைபாடுனா விஷுவல் இம்பேர்லையும், பேச்சுத்தன்மை இல்லை உடல் ஊனமுற்றவராக இருந்தால் அதெல்லாம் குறைச்சிங்க. இல்லை இது இல்லாமல் வேறு யாரும் இருந்தால் அதில் டைப் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா அதில் போட்டுங்க. இதெல்லாம் போட்டுட்டு உங்களுடைய ஃபோட்டோ ஒன்று ஆல்ரெடி நீங்கள் ஜேபிஜி, பிஎன்ஜி, பிஎம்பி இல்லை ஜேபிஜி ஃபார்மேட்டில் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே என்ன பண்ணணும்னு சொன்னால் டெஸ்க்டாப்பில் முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், என்னெல்லாம் பண்ண போகிறீங்களோ அதை கட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சூஸ் ஃபைலை கொடுத்தீங்கன்னா அது உங்களுடைய எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஆப்ஷனில் டெஸ்க்டாப்னா டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கும். அதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ நான் இதெல்லாம் எதுவும் பண்ணலை, எனக்கு ஆல்ரெடி இருக்கிறதுனால ஜஸ்ட் ஃபார்மேட் காமிக்கிறேன். அது ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃபைல் வந்து சேவ் ஆகிடும். அதே போல் ஏஜ் ப்ரூஃபுக்கு நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை கண்டிப்பாக கொடுக்கணும். ஏஜ் ப்ரூஃப் இப்போ என்னென்ன கொடுத்துருங்க பாருங்கள், பர்த் சர்டிஃபிகேட்டு, இந்தியன் பாஸ்போர்ட்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு கூட நீங்கள் ஏஜ் ப்ரூஃபாக கொடுக்கலாம். அதே போல் அட்ரஸ் ப்ரூஃப் நீங்கள் ஒன்று கொடுத்தாகணும். அட்ரஸ் ப்ரூஃபுக்கும் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டு, பேங்க் ஐடி கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் சிஎஸ் ஸ்கேனரில் மொபைலில் கூட ஸ்கேன் பண்ணி நீங்கள் மெயில் ஐடியில் போட்டு கூட இல்லை ஷேர் பண்ணி கூட டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் கரெக்டாக சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 20 KB மேலே ஃபைலை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் சூஸ் ஆகும். இதெல்லாம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே டெக்ளரேஷன் ஃபார்ம் இருக்குது. டெக்ளரேஷன் ஃபார்மில் நான் இந்த இந்தியாவோட சிட்டிசன் தான், இந்த வில்லேஜ் தான், இந்த ஸ்டேட் தான் அப்படின்றத கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்கன்னா போதும். சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நான் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த அட்ரஸில் இத்தனை ஆண்டு காலமாக வாழ்ந்துட்டு வரேன், இல்லை இந்த டேட்லேருந்து வாழ்ந்துட்டு வரேன், ஐ எம் ஆர்டினரி ரெசிடென்ட் அட் த அட்ரஸ் கிவன் பிலோ அப்படின்றது எந்த டேட்லேருந்து வாழ்ந்துட்டு வரீங்க அப்படின்றது அந்த டேட் அட்ரஸில் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பிளேஸ் நீங்கள் எந்த இடமோ அதை கொடுங்க. இதெல்லாம் படித்து பார்த்துட்டு நான் கொடுத்தது எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டு அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பிளேஸ்லாம் கொடுக்கணும். கொடுத்துட்டு டேட்லாம் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஒரு கேப்ச்சா ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதாங்க, உங்கள் வேலை முடிஞ்சிடுச்சு. அடுத்து உங்களுக்கு எல்லா விஷயங்களும் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களா, அந்த ஃபோன் நம்பர் மூலிமா எல்லாமே வரும். உங்களுடைய ஓட்டர் ரெடி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு சென்ட் பண்ணுறோம் அப்படின்றதும் வந்துடும். இல்லை நீங்கள் எங்கே ஓட்டர் ஐடி கார்டை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றதும் உங்களுக்கு வந்துடும். அடுத்து நம்ம கரெக்ஷன், நம்ம ஓட்டர் ஐடி கார்டில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும், தவறு இருந்தால் நீக்கணும், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும், இல்லை நேம் சேஞ்ச் பண்ணணும், இது போல் என்ன இருந்துச்சுன்னா இங்கே கரெக்ஷன் என்ட்ரிஸ் இன் எலக்டோரல் ரோல் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஹிந்தியில் தான் இருக்கும். அதை லாங்குவேஜ் செட்டிங்கை மாற்றிக்கங்க. மாற்றின உடனே உங்களுக்கு எல்லாம் இங்கிலீஷில் மாறிடும். இது வந்து ஃபார்ம் 8 இப்போ நம்ம பண்ணுறது, கரெக்ஷன் பண்ணுறது ஃபார்ம் 8. மேலே அந்த நம்ம ஒரு சில காலம்ஸ்லாம் ஸ்டார் போட்டிருக்கிற காலம்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபில் பண்ணி ஆகணும், இல்லைனா ஃபார்ம் சப்மிட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வழக்கம் போல் தான் ஸ்டேட்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேம் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோங்க, இங்கிலீஷில் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ரீஜன் சேர்ந்தவங்க எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து எலக்டோரல் ரோல் நம்பர், எபிக் நம்பர், உங்கள் ஓட்டர் ஐடி கார்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய சீரியல் நம்பர் இருக்கும், நீங்கள் எந்த பகுதியை சார்ந்தவங்கன்ற நம்பர் இருக்கும். அந்த நம்பர்லாம் கரெக்டாக என்ன பண்ணிக்கோங்க, அங்கே பார்த்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டு அப்புறம் இந்த காலமில் கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே அப்ளிகேஷனில் இருக்கிற ஒவ்வொரு ஏரியாவும் கேர்ஃபுல்லாக படித்து பார்த்து ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா நாமளே இண்டிவிஜுவலாக பண்ணுறதுனால தவறு ஏற்பட்டாலும் நம்ம தான் நாளைக்கு பொறுப்பாகும். அதனால் அதை கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கீழே கேட்டிருக்கிற காலம்ஸில் என்னென்னலாம் உங்கள்கிட்ட இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கீழே நீங்கள் போய்ட்டு அதை ஃபில் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு கீழே போனீங்கன்னா உங்களுக்கு ஃபில் பண்ணுற எடிட் பண்ணுற ஆப்ஷன் வேறு அது ரெட் கலரில் காமிக்கும். அப்போ நீங்கள் வேணும்னா என்ன பண்ணணும்னா மேலே போயிட்டு என்ன நேம் டைப் பண்ண போகிறீங்கன்னா நேமை ஒரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நேம் ஆப்ஷன் ஒர்க் ஆகும். அப்போ என்னெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஒன்று ஒன்றா அதை கிளிக் பண்ணிக்கிட்டு உங்கள்கிட்ட கரெக்டான டாக்குமெண்ட் இருக்குதுன்னா அது எல்லாத்தையும் கரெக்டாக டிக் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை கீழே வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். அட்ரஸ்லேருந்து டேட் ஆஃப் பர்த்லேருந்து எல்லாத்தையும் நீங்கள் கீழே இருக்கிறதுல கரெக்டாக ஃபில் பண்ணணும். எதெல்லாம் கரெக்ஷன் பண்ணணுமோ அதை மட்டும் மாற்றிக்கோங்க. ஒரு சில இதெல்லாம் நம்மளால் எடிட் பண்ண முடியாது, அதெல்லாம் நீங்கள் நேரடியாக ஒரு பூத் சென்டர்லேயோ அங்கே தான் எங்கன்னா போயிட்டு பண்ண முடியும். பட் எடிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் நேமு, சர்நேமு இதெல்லாம் மாற்றலாம், அட்ரஸ்லாம் மாற்ற முடியும். அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து உங்கள் ஃபோட்டோவை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், டாக்குமெண்ட்டில் மாற்றிக்கலாம். வழக்கம் போல் தான் நீங்கள் ஏற்கனவே டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுருக்கணும். அந்த ஃபோட்டோவை எடுத்து என்ன பண்ணிக்கோங்க, எங்கே சூஸ் ஃபைலில் செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அது வந்து அங்கே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அடுத்து நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ப்ரூஃப் ஏதாவது வைக்கணும்னா அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் மெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதை படித்து பார்த்துங்க. ஏதாவது கிரிமினலாக இருந்ததுன்னா அது அண்டர் செக்ஷன் 31 படி நம்ம ஒரு பாதிப்புக்குள்ளாகும். அதனால் பிளேஸ்லாம் போட்டு அந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுங்க.
சப்மிட் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அடுத்து உங்களுக்கு கரெக்ஷனான டேட்டு, கரெக்ஷனான டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாக உங்களுக்கு வந்து சேரும். நம்மளுடைய ஓட்டர் ஐடி கார்டை ரீப்ளேஸ் பண்ணணும், பழசாயிடுச்சுனாலும் நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ரீப்ளேஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணி உள்ளே போயிட்டு பார்த்துக்கலாம். அதே போல் எங்கெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அதில் பிடிஎஃப் ஃபைலில் டிஸ்ட்ரிக்ட் வைஸு, அதுக்கடுத்து அசம்பிளி கான்ஸ்டியூன்சி வைஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்னோடய டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நான் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறேன். உள்ளே போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க, லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ திருவண்ணாமலை வந்துருச்சு என்னோடய டிஸ்ட்ரிக்டில் செங்கத்தில் என்னுடைய இது இருக்கான்னு நான் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா அரசு இ சேவை மையம் ஒரு 2 கொடுத்துருக்குறாங்க. அங்கே நான் என்ன பண்ணிக்கலாம், என்னுடைய எலக்டோரல் ரோலை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஆப்ஷனும் கூடிய சீக்கிரம் ஆன்லைனில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ சொன்ன தகவல்கள்லாம் எளிமையாக இருந்ததுன்னா மறக்காமல் அம்மா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கூடுதலாக ஒரு தகவல், நம்மளுடைய நேம் வந்து எலெக்ஷன் ரோலில் இருக்கா இல்லையா, எந்த போலிங்கில் எந்த பூத்தில் நம்ம ஓட்டு போடணும் அப்படின்றதையும் எஸ்எம்எஸ் மூலிமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1950 1950 1950க்கு எஸ்எம்எஸ் பண்ணால் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து சேரும் அப்படின்ற ஒரு மெசேஜ் இருக்குது. ஸோ நான் அதை செக் பண்ணி பார்க்குறேன். என்னோடய மொபைலில் மெசேஜ் அனுப்புகிறேன். ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட ஒரு மொபைல் நம்பர்லேருந்து என்னுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை நான் டைப் பண்ணி மெசேஜ் பண்ணுறேன். 1950க்கு மெசேஜ் பார்க்கும்போது காசு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. சென்ட் பண்ணட்டுமான்னு கேட்குது. சென்ட் கொடுக்குறேன். நான் மெசேஜ் சென்ட் ஆயிடுச்சு. இது மெசேஜ் சென்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைசா எதுவும் போகலை. எனக்கு மெசேஜ் சென்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 24 ஹவர்ஸில் உங்களுக்கான தகவல் வந்து சேரும். இந்த ஆப்ஷனும் ஒரு ரெடிமேட் ஃபெசிலிட்டி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பாருங்கள். மேலும் உங்களுக்கான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் அதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.